ஆயிரத்தில் ஒருவன் முதல் தடவை ஷூட்டிங்கின் போது எம்ஜிஆர் ஏற்கனவே செட்டில் இருந்தார். நான் போனதும் வணக்கம் சொன்னேன். புது கதாநாயகியான எனக்கு வெல்கம் சொன்னார். தினம் தினம் மத்தவங்க வருவதற்கு முன்னால் செட்டுக்கு நான் போயிடுவேன். பந்தில் சார் பக்கத்துல நான் உட்கார்ந்துருப்பேன். மத்தவங்க ரெடியாகி வருகிற வரைக்கும் நான் ஏதாவது புத்தகம் வச்சுக்கிட்டு படிச்சுக்கிட்டு இருப்பேன். சில சமயம் என்னையும் அறியாமலேயே கால் மேல கால் போட்டுட்டு உட்கார்ந்துருப்பேன். நம்பியார், எம்ஜிஆர் எல்லாம் செட்டுக்குள்ள வரும்போதும் கூட நான் படிச்சுக்கிட்டே இருப்பேன். எழுந்து நின்று அவங்களுக்கு வணக்கம் சொல்லணும்னு எனக்கு யாரும் சொல்லி தரல. எனக்கு தெரியவும் தெரியாது. 2-3 நாள் ஆச்சு. இத பத்தி அவங்களும் ஒன்னும் நினைக்கல. அப்புறம் யார் சொன்னாங்களோ தெரியல. எம்ஜிஆரும் முதல்ல ஒன்னும் தப்பா நினைச்சுக்கல. ஆனா இந்த மாதிரி விஷமம் பண்றதுக்குன்னே சில பேர் இருக்காங்களே. எம்ஜிஆர் கிட்ட சொல்லி இருக்காங்க, இத பாருங்க, இந்த புது பொண்ணு என்ன கர்வம், என்ன திமிர் பாத்தீங்களா? நீங்க செட்டுக்குள்ள வரும்போது அது பாட்டுக்கு கால் மேல கால் போட்டுக்கிட்டு உங்க பக்கம் கூட திரும்பி பார்க்க மாட்டேங்குது. ஏதோ புத்தகம் படிச்சுக்கிட்டு இருக்கு. நீங்க வரும்போது அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் எழுந்து நின்னு வணக்கம்னு சொல்ல வேண்டாமா? என்ன இந்த பொண்ணுக்கு மரியாதையே தெரியலையேங்கிற மாதிரி யாரோ அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க. முதல்ல அதை கவனிக்காவிட்டாலும் அவங்க எடுத்து சொல்லவே ஆமா அப்படித்தானேன்னு அவருக்கும் தோன்றி இருக்கு. அப்புறம் பந்துல சாரை கூப்பிட்டு ஏதோ சொல்லி இருக்கார் போல இருக்கு. என்ன உங்க ஹீரோயினுக்கு மரியாதையே தெரியலன்னு சொன்னாரோ என்னவோ. பந்துல சாருக்கு தர்ம சங்கடமாக போச்சு. ஏன்னா அவருக்கு தெரியும், நான் வேணும்னு ஒன்றும் செய்யல, ஏதோ கான்வென்ட்ல படிச்ச பொண்ணு, இந்த சினிமா இண்டஸ்ட்ரி விதிமுறைகள் எல்லாம் தெரியாது, பழக்கம் இல்ல, சொன்னால் நான் ஃபீல் பண்ணுவேன்னு அவருக்கு தெரியும். என்கிட்ட சொல்றதுக்கு அவருக்கு ஒரு மாதிரியா இருந்தது. என்ன பண்றதுன்னு தெரியாம அம்மா கிட்ட சொன்னார். குழந்தைகிட்ட கொஞ்சம் சொல்லுங்கம்மா, இதெல்லாம் தெரியலையே, பெரியவங்க சீனியர்ஸ் கொஞ்சம் தப்பா நினைக்கிறாங்க, கால் மேல கால் போட்டு உட்கார வேண்டாம்னு சொல்லுங்க. ஹீரோ வரும்போது, பெரிய ஆர்டிஸ்ட் வரும்போது செட்டில் எழுந்து நமஸ்காரம் சொல்ல சொல்லுங்கன்னு அவர் அம்மா கிட்ட சொல்லியிருக்காங்க. சாயங்காலம் வீட்டுக்கு போனதும் அம்மா என்கிட்ட சொன்னாங்க. எனக்கு உடனே கோபம், ஆத்திரம் எல்லாம் பத்திக்கிட்டு வந்தது. நான் எந்த விதத்துல மத்தவங்கள விட குறைஞ்சவன்? நான் பாட்டுக்கு போறேன், என் வேலையை பண்ணிட்டு வர்றேன். இதுல யார் என்ன தப்பு கண்டுபிடிச்சாங்க? கால் மேல கால் போட்டு உட்காரக்கூடாதுன்னு அவங்க எப்படி சொல்ல முடியும்? நான் ஏன் எழுந்து நிக்கணும்? எனக்கு ஸ்கூல்ல ஹெட்மிஸ்டர் சொல்லி கொடுத்திருக்காங்க, ஆல் மென் ஆல் ஈக்குவல், உலகத்துல எல்லோரும் சமம், ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது, இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஜனாதிபதி வந்தாலும் சரி, எனக்கு இஷ்டம் இல்லைன்னா எழுந்து நிற்க வேண்டியதில்லை. இது ஜனநாயகம், டெமோக்ரஸின்னு ஆய் ஊயின்னு கத்துனேன். அம்மா எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண பார்த்தாங்க. அதெல்லாம் சரிதாம்மா, ஸ்கூல்ல படிக்கிறது வேற, திரை உலகங்கிறது வேற. இங்க இந்த மாதிரி எல்லாம் நடந்துகிட்டாதான் சரியாக இருக்கும், இல்லைன்னா தப்பாக போயிடும். பெரியவங்க வந்தா எழுந்து நின்று வணக்கம் சொன்னா தப்பு இல்லையே. பாத்தியா, இதனாலதான் ஆரம்பத்திலேயே நான் சினிமாலாம் வேணாம்னு சொன்னேன். எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, பண்ண மாட்டேன். இந்த மாதிரி எல்லாம் நீ சொன்னா நான் இனிமேல் ஷூட்டிங்க்கு மறுபடியும் போக மாட்டேன், நாளையிலிருந்து காலேஜுக்கு போறேன் என்றேன். என் அம்மா விளையாட்டுத்தனமா பேசுற, படம் ஆரம்பிச்சு 4-5 நாள் ஷூட்டிங் நடந்துடுச்சு, இனிமேல் ஆக்ட் பண்ண மாட்டேன், ஷூட்டிங்க்கு போக மாட்டேன்னா என்ன அர்த்தம்? அதெல்லாம் தெரியாது. இந்த மாதிரி எல்லாம் பண்ண சொன்னா எனக்கு பிடிக்காது. சினிமாவும் வேணாம், ஆக்டிங்கும் வேணாம்னு சொல்லிட்டு மாடிக்கு போய் அரைக்கதவை சாத்திட்டேன். சரி, இப்போ தை தைன்னு குதிக்கிறது காலையில சரியா போயிடும்னு அம்மா விட்டுட்டாங்க. காலையில வழக்கம் போல ஷூட்டிங்க்கு ரெடி ஆகுறதுக்கு என்னை எழுப்ப வந்தாங்க. நான் கதவை திறக்கல. நான் வரமாட்டேன், ஸ்டூடியோவிற்கு போக மாட்டேன், என்ன வேணாலும் பண்ணிக்க போகின்றேன். கதவை தட்டி பார்த்தாங்க, தாஜா பண்ணி பார்த்தாங்க, என்னென்னமோ சொல்லி பார்த்தாங்க. நான் மாட்டேன்னுட்டேன். ஸ்டூடியோவிலிருந்து ப்ரொடக்ஷன் மேனேஜர் சுப்பிரமணியமோ போன் மேல போன் போட்டுக்கிட்டு இருந்தார். என்னம்மா இது, இவங்க இன்னும் வரல, எம்ஜிஆர் வந்தாச்சு, நம்பியார் வந்தாச்சு, நாகேஷ் வந்தாச்சு, எல்லோரும் மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்காங்க, இன்னும் பாப்பா வரவே இல்லையம்மான்னாரு. என்ன சொல்லி பார்த்தோம் நடக்காமல் அம்மா பந்துலோ சார போன்ல கூப்பிட்டு, நீங்க சொன்ன விஷயத்த இவகிட்ட சொன்னேன், வேதாள முருங்கை மரத்துல ஏறின மாதிரி அர்த்தம் இல்லாமல் அடம் பிடிக்கிறாள், எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, தலையை பிச்சுக்கலாம்னு போல் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே பந்துலு சார் காரை போட்டுக்கொண்டு வீட்டுக்கு வந்தார். பந்துலு சார் வந்திருக்காருமா, உன்கிட்ட பேசணுமாம்னு அம்மா சொன்னாங்க. எப்போதும் பந்துலு சார் என்கிட்ட அன்பா சாஃப்டா தான் பேசுவாரு. ஆகவே நானும் கீழே இறங்கி வந்தேன். உன் ஃபீலிங்ஸ் எல்லாம் என்ன எப்படின்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் நான் பெரியவன், நான் கேட்குறேன், எனக்காகாவது நீ அவங்க வரும்போது ஒரு நிமிஷம் எழுந்து நமஸ்காரம் சொல்லுமா குழந்தை, எனக்காவது இது பண்ணுமான்னு சொன்னார். நீங்க சொல்றதுக்காக செய்றேன்னு சொல்லிட்டு செட்டுக்கு வந்தேன்.
அதுக்கப்புறம் எனக்கு இதே குறிக்கோளாக இருக்கும். எப்போ இவங்க வருவாங்க, வந்த உடனே அவங்க பார்வை என் பக்கம் படணுமேனு பார்த்துக்கிட்டே இருப்பேன். அவங்கள பார்த்த உடனே டமால்னு எழுந்து நமஸ்காரம் போட்டு உடனே உட்காந்துருவேன். சில சமயம் என்ன அவங்க பார்க்காத மாதிரி போயிடுவாங்க. அதுவும் சங்கடம். அது வரைக்கும் நான் ரிலாக்ஸ் பண்ண முடியாதே. சில சமயம் எம்ஜிஆர் செட்டுக்குள்ள வந்து நேரா ஷாட்டுக்கு போயிடுவாரு. நான் உடனே கேமரா எல்லாம் இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல போய் நின்னுக்குவேன். எப்போ என் பக்கம் திரும்பாருன்னு பார்த்துக்கிட்டே இருப்பேன். திரும்பினா உடனே நமஸ்காரம் சொல்லிட்டு நான் போய் நாற்காலில் உட்கார்ந்துடுவேன். அப்பாடி ஒரு வேலை தீர்ந்துச்சுன்னு நினைப்பேன். இதெல்லாம் பழகுறதுக்கு, இதெல்லாம் பண்ணித்தான் ஆகணும்னு புரிகிறதுக்கு, மனசால ஒத்துக்கிறதுக்கு ரொம்ப நாளாச்சு எனக்கு.